எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அனைவருக்குமே முதல்ல இனிய வணக்கம். இன்றைக்கு ஒரு சூப்பரான காணொலியோடு வந்திருக்கிறேன். என்ன காணொலின்னு பார்த்தீங்களா, பேரிச்சம்பழ பலகாரம் செய்ய போகிறேன். ஆரோக்கியமான முறையில் சிறுவர்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்டு கொள்ளலாம். ரொம்பவுமே சத்தானது. இலகுவான முறையில் எப்படி செய்து கொள்ளலாம்ன்றதை பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பேரிச்சம்பழ பலகாரம் அப்படி அருமையாக வந்திருக்குது பாருங்கள். பார்க்க அவ்வளோ அழகாகவும் இருக்குது, டேஸ்டாகவும் இருக்குது, ஆரோக்கியமானது. எல்லோருமே சாப்பிடலாம். ரொம்ப சத்தானது, சுகர் சேர்க்கை இல்லை. குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவினோம். ஒரு முறை செய்து பார்த்து கருத்தில் சொல்லுங்க. சட்டி சூடாகிட்டு நான் இதில் ஒரு 50 கிராம் கஜு எடுத்துருக்கிறேன். அதை வறுத்தெடுப்போம். லேசாக வறுபட்டு வரட்டும். இதோட இன்னும் சில பொருட்களும் சேர்க்க வேணும். இதோட 50 கிராம் பயறு சேர்த்துக்கொள்கிறேன். இது வறுத்த பயறு தான், வறுத்து கோதுடைச்ச பயறு. லேசாக சூடு காட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இதோட சேர்த்து கொஞ்சம் சூடாகி வரட்டுக்கும். இந்த மாதிரி வறுத்து உடனே செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பஜ்ஜும் சாப்பிட்டு கொள்ளலாம் நிறைய நாட்களுக்கு. ஒரு 50 கிராம் கச்சானும் சேர்த்துக்கொள்கிறேன். வேர்க்கடலை இதுவும் வறுத்தது தான். இதையும் இதோடையே சூடு பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாமே லேசாக சூடாகி வரணும். இப்போ எல்லாமே வறுபட்டுது. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கொள்ளுவோம். இதே சட்டிலேயே வச்சுக்கொள்ளாமல் ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கொள்ளுவோம். ஏலக்காய் பவுடர் எங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் ஏலக்காயையும் இதோட சேர்த்து வறுத்தெடுத்துக்கொள்ளுங்க. அதோட தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 கப் தேங்காய் பூ, அதையும் லேசாக வறுத்தெடுத்துக்கொள்ளுவோம். ஃப்ரெஷ் பூவாக இருந்தால் கொஞ்சம் ஈரத்தன்மை பூ மட்டும் வறுத்தெடுத்துக்கொள்ளுங்க. இது காய்ந்த தேங்காய் பூ, அதனால் உடனுமே வறுபற்றும். இந்த மாதிரி நான் வறுத்தெடுத்துக்கொள்கிறேன். அதை நாங்கள் பேரிச்சம்பழ பலகாரம் செய்ய போகிற பாத்திரத்திலேயே சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கொள்கிறேன். நெய் எல்லாம் பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க. நெய் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதில் நான் 300 கிராம் ரவை எடுத்திருக்கிறேன். அந்த ரவையை நெய்யில் வறுத்தெடுக்க போகிறேன். நெய்யில் வறுத்தெடுத்தால் நல்ல வாசமாயும் இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் வறுத்தெடுத்து கொள்ளுவோம். கொஞ்சம் வாசம் வர வறுத்தெடுத்தால் போதும். கலரெல்லாம் மாற தேவையில்லை. இப்போ பாருங்க, ரவையும் வறுபட்டுட்டு இதை நாங்கள் தேங்காய் பூவோடு சேர்த்துக்கொள்வோம். ரொம்பவுமே ஈஸியாக செய்யலாம் இந்த பலகாரம், பேரிச்சம்பழ பலகாரம். இப்போ பைத்தம் பலகாரம் தான் முதல்ல எல்லா கொண்டாட்டங்கள்லையும் இருக்கும். இப்போ பைட்டம் பலகாரம் குறைஞ்சி பேரிச்சம்பழ பலகாரம் வந்துட்டு நான் இந்த கஜு கச்சான் பயறு எல்லாத்தையும் ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். நல்ல பவுடராக அடிக்க தேவையில்லை, ஒன்றும் பாதியமாக அடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கொள்கிறேன். அதையுமே ரவை தேங்காய் பூவோடு சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இதோட நான் 350 கிராம் விதையெல்லாம் நீக்கிட்டு பேரிச்சம்பழம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பழுத்த பேரிச்சம்பழம், அதையும் இதோட சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் உருண்டை பிடி வர்ற பதத்துக்கு வரும். நான் சுகர் சேர்க்கையில் அதால் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் சுகர் சேர்க்கிறதா இருந்தால் 300 கிராம் ரவைக்கு 250 கிராம் பேரிச்சம்பழமும் 50 கிராம் சுகரும் சேர்த்துக்கொள்ளலாம். அதோட நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் கனிஞ்ச பேரிச்சம்பழம் போடாட்டிக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வராது. அப்படி வராட்டிக்கு நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் சுடுதண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க.
ஒரு இளம் சூடான தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த பிடி வர அளவுக்கு இளம் சூடான தண்ணி சேர்த்து பிசைஞ்செடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நாங்கள் நல்லா அமர்த்தி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கொள்ளலாம். நான் எல்லா உருண்டையுமே பிடிச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்தாச்சு. நல்லா கையால் அமர்த்தி பிடிச்சி எடுத்துக்கொள்ளணும் உருண்டை. இதோட 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கொள்கிறேன். மைதா மாவோட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மா அல்லது சோளமா சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும் வெளியில். அதோட மஞ்சள் சேர்த்துக்கொள்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள். அதோட உப்பும் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இது உருண்டை துவைச்சி எடுக்கிறதுக்கு தான் இந்த மா. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சரியாக இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா தான் வெளியில் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்த மாவில் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு உருட்டி எடுத்து கொதிச்ச எண்ணெயில் போடுவோம். நான் உருண்டை பிடிக்கும்போது எண்ணெயை கொதிக்க வச்சிட்டேன். இந்த மாதிரி நாங்கள் எடுத்து போட்டுக்கொள்வோம் உருண்டை. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிடாட்டிக்கு செய்து பார்த்து குமல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்பவுமே சத்து. கச்சான், பேரிச்சம்பழம், பயறு எல்லாம் சேர்த்துருக்குறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறி வர, இந்த கலருக்கு வர நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, பார்க்கவே அப்படி இருக்குது. வாசமும் நல்லா இருக்கும். இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கொள்ளுவோம். மாவில் துவைச்சு இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்துக்கொள்ளுவோம். நான் 2வது தடவையும் எல்லாமே போட்டுட்டேன் உருண்டை பிடிச்சி. இந்த மாதிரி நாங்கள் பிரட்டி விடுவோம். அப்போ தான் எல்லா பக்கமுமே பொரிஞ்சு வரும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ வேறுங்க நான் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ பேரிச்சம்பழ பலகாரம் ரெடி ஆகிட்டு கூட வெளியில் கொஞ்சம் மொறுமொறுப்பாக முள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்து பார்த்து கருத்தில் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.